வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் டைப் 7ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். A can do a 1/3 part of work in 5 days and B can second sentence B can do 2/5 of that work in 10 days. In how many days the work will be completed if they work together? Third statement. So நமக்கு மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் A and do 1/3 work. இதுவரை நம்ம ஃபுல் ஒர்க் அப்படின்னு பார்த்துருப்போம். இங்க வந்து 1/3 work அப்படின்னா 1/3 work in 5 days. 5 days. And B can do 2/5 of work. 2/5 of work in 10 days. How many days the work will be completed if they work together? ரெண்டு பேரும் how many days the work na full work. இதான் क्वेश्चन நமக்கு. சோ இப்போ நாம என்ன பண்றோம், இந்த क्वेश्चनல வந்து we have to take LCM. LCM எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இந்த டேஸ் வந்து 1/3 ஒர்க்குக்கு தான். ஆனா நமக்கு என்ன வேணும், ஃபுல் ஒர்க்குக்கு வேணும். சோ அப்போ என்ன பண்ணோம், 5 into இத தலைகீழ போடணும், 3/1. சோ இதுக்கு ஆன்சர் எவ்வளவு, 15 டேஸ்ன்றது தான் நமக்கு ஃபுல் ஒர்க்குக்கு. அதே மாதிரி இது 2/5 ஒர்க்குக்கு தான் 10. அப்ப நம்ம ஃபுல் ஒர்க்குக்கு, முழு ஒர்க்குக்கு வேணும்னா 10 into இதோட ரெசிப்ரோக்கல் 5/2. அப்போ 5 இதுக்கு 25. இதுதான் நம்மளுக்கு ஃபுல் ஒர்க். நம்ம எப்பவுமே எல்சிஎம் எதுக்கு எடுப்போம், 1/3 ஃபிராக்ஷன் ஆஃப் ஒர்க் எடுக்க மாட்டோம், ஃபுல் ஒர்க். அப்போ ஃபுல் ஒர்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த டேஸ் இன்டு இதோட ஒர்க்கை வந்து ரெசிப்ரோக்கல் ஆகணும். ஃபிராக்ஷன் ஆஃப் ஒர்க்கை ஏன் ரெசிப்ரோக்கல் ஆக்குறோம்னா, ஒர்க்கும் டேஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அதனால நம்ம தலைகீழ மாற்றோம். டேஸ் ஒர்க்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம தலைகீழ மாற்றி நம்ம டேஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம பழைய சம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 25 50 50ல போகுமா, போகாது. நெக்ஸ்ட் 75ல கண்டிப்பா போகும். ஸோ 75 இஸ் யுவர் டோட்டல் ஒர்க் இன் யூனிட்ஸ். இதுதான் எல்சிஎம். ஸோ 75ல எத்தனை, 5 டைம்ஸ். ஸோ எஃபிஷியன்சி 5 டைம்ஸ், 3 டைம்ஸ் இல்லையா. ஸோ அதோட எஃபிஷியன்சி எவ்வளோ, ஏவோட எஃபிஷியன்சி 5, பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 3. அப்போ A plus B யோட எஃபிஷியன்சி ஃபுல் ஒர்க்குக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 5 plus 3 8 இல்லையா. ஸோ 5 plus 3 8. இப்போ இந்த ஃபுல் ஒர்க்குக்கு தான் 75. அப்போ இங்கேயும் ஃபுல் ஒர்க்குக்கு 75. இப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 75 டிவைடட் பை 8. 75/8 எத்தனை வாட்டி போவோம், 7 58 64 9 72 9 வாட்டி 72 3/8. so 9 3/8 is your answer. so மறுபடியும் சொல்றேன், இந்த சம் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எப்பவுமே டேஸ் வந்து எல்சிஎம் எடுப்போம். ஆனா அந்த டேஸ் வந்து ஃபுல் ஒர்க்குக்குள்ள டேஸா இருந்தா தான் எல்சிஎம் எடுப்போம். இங்க கொடுத்துருக்கிறது வந்து 1/3 ஒர்க் டேஸ் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து 2/5 ஒர்க்குக்கு டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபுல் ஒர்க்குக்கு டேஸா கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்படி கன்வெர்ட் பண்றது, அந்த டேஸ் இன்டு அந்த ஒர்க்கை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் தலைகீழ போட்டுட்டு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி இந்த டேஸை வந்து ஃபுல் ஒர்க்குக்கு மாத்தோம்னா இந்த 10 into 2/5 5/2 போட்டு அதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற டேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல் ஒர்க்குக்கோட டேஸ், முழு வேலைக்கான. எப்ப ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ரெண்டு பேரோட ஈக்குவல் ஒர்க்கை வச்சு தான் கம்பேர் பண்ணணும். நம்ம வந்து ஒருத்தருக்கு அதிகமான ஒர்க்கை வச்சு அவரோட இன்னொருத்தர் கம்மியான ஒர்க்கை வச்சு அவரோட எஃபிஷியன்சி நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ அது சரியா வராது. அப்போ ஈக்குவலா மாத்திட்டு இப்போ டேஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம இது நம்ம பழைய கணக்கு மாதிரி. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு டோட்டல் ஒர்க்கு, அதுல இருந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. அந்த எஃபிஷியன்சியை இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, இங்கே தான் கேள்வி நம்பர் ஆஃப் டேஸ். இந்த எஃபிஷியன்சி சப்ஸ்டிட் பண்ணா இதுக்கு வந்து 8, எஃபிஷியன்சி வந்து 8. இப்போ டேஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க இல்லையா, அப்போ டேஸ் வேணும்னா 75/8. இது வந்து ஃப்ராக்ஷன்ல வர்றதுனால நம்ம போட்டோம்னா we get that. இப்போ டைப் 7ல டைம் அண்ட் ஒர்க்ல செகண்ட் சம் பார்க்கலாம். X does 25% of work in 20 days. Y join up with X and they together do the remaining work in 15 days. Second statement. So in how many days can Y alone do the same work? So இதான் statement. இப்போ நம்ம X வந்து இங்க can சொல்ல 25% சொல்லிருக்காங்க. 25% நம்ம 25% தான் நமக்கு நல்லா தெரியும். 25% 25/100, that is 1/4 இல்லையா. So 25% என்பது 1/4. Next y joined up with x அப்படின்ற மீனிங் என்னன்னா, y joined up with x னா x and y, x plus y ன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் ஜாயின் பண்றாங்க they, அது நாங்க இன்னொரு இது பண்ணா they togetherனா ரெண்டு பேரும் சேர்ந்து plus do the remaining work அப்படி சொல்லிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மென்ட்ல எவ்வளவு remaining work 100%ல இவங்க வந்து 25% போக மீதி எவ்வளவு ரிமைனிங் ஒர்க் இருக்கும் 75%. 75% நமக்கு தெரியும் 75/100, that is nothing but 3/4. அப்ப ரிமைனிங் ஒர்க் என்பது எவ்வளவு 3/4. ஓகே, in how many days y alone do the same work? இதான் क्वेश्चन. சோ இப்போ நம்ம போடலாம் x plus நமக்கு 25% னா 1/4 work. எத்தனை டேஸ் 20 days. and அதுக்கு அடுத்து y joint upனா x plus y. they do the together the remaining work நமக்கு எவ்வளவு 3/4 work. எத்தனை டேஸ்ல 15 days. ஆனா நம்ம இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணுமா, எடுக்க கூடாது. ஏன்னா இது இவருக்கு ஃபுல் ஒர்க் இல்ல, இது கால் ஒர்க், இது முக்கா ஒர்க். சோ இது ரெண்டும் அன்ஈக்குவல். இப்போ நம்ம முதல்ல அதை ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல்னா ஃபுல் ஒர்க்குக்கு என்னன்னா 20 into 4/1 equal to 80 இல்லையா. இதுக்கு ஃபுல் ஒர்க்கா மாத்தோம்னா 15 into இது அப்படியே தலைகீழ 4/3, 3 வந்து 20 இல்லையா. இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்கக்கூடியது ஏன் இதுக்குன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஒர்க் ஆயிடுச்சு. நம்ம 48. இப்போ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன we know very well big number இல்லையா. சோ இந்த 20 80 தான் உண்மையான டேஸ் into efficiency equal to work. சோ 80 ல 20 போகும். அப்போ 80 itself LCM. LCM மட்டும் இல்ல, இதுதான் டோட்டல் ஒர்க் இன் யூனிட்ஸ். இத்தனை யூனிட்ஸ் ஒர்க் இல்லையா. சோ இப்போ 80 ல எத்தனை வாட்டி போகும், 80 ல 1 டைம்ஸ், 80 ல 20 எத்தனை வாட்டி போகும் 4 டைம்ஸ். அப்ப எஃபிஷியன்சி ரெண்டு பேருக்கு கண்டுபிடிச்சாச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, how many daysனா எத்தனை நாள்ல. y alone, y மட்டும். சேம் வர்க்னா இங்க சேம் வர்க்ன்றது என்னன்னா ஃபுல் வர்க்க எவ்வளவு நாள்ல y finish பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நமக்கு இதோட எஃபிஷியன்சி y ஓட எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து x plus y ஓட எஃபிஷியன்சி எவ்வளவு 4, x ஓட எஃபிஷியன்சி எவ்வளவு 1. அப்போ பிளஸ் என்ன போட்டா 4 வரும், 3 போட்டா 4 இல்லையா. அப்போ y ஓட எஃபிஷியன்சி எவ்வளவு 3. அப்போ 3 எஃபிஷியன்சிக்கு நேரா போட்டுக்கலாம் 3. இங்க எவ்வளவு அதே வர்க்ன்றாங்க ஃபுல் வர்க். அப்போ 80. the question mark equal to 80/3. 2 3 6 மீதி 8 ல 20. அப்போ 2 டைம்ஸ் 20 ல 6 3 18. சோ எவ்வளவு நமக்கு வந்து 26 2/3. 26 2/3 is your answer. சோ இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நம்ம ஃபியூச்சர்ல சால்வ் பண்ணுவோம்.